விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். படந்தால் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்நிலையில் அச்சிறுவனுக்கு சதீஷ் என்ற இளைஞர் பிஸ்கட் கொடுத்து ஆற்றுக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதையடுத்து சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சதீஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை அருகே 8 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 சிறுவர்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். திருமண நிகழ்ச்சிக்கு பெற்றோருடன் சென்ற 8 வயது சிறுவனை விளையாடலாம் என கூறி தனியாக அழைத்துச் சென்று 12 மற்றும் 13 வயது சிறுவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் 2 சிறுவர்கள் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பிள்ளைகளை வெளியே விடவே முடியவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தாடி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சக்திவேல் என்ற இளைஞர் பெற்றோரின் புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். இந்த சம்பவம் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதை மீண்டும் உணர்த்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் மட்டுமல்ல, பொதுமக்களும் இதுபோன்ற குற்றங்களுக்கு உடனடி கைது மட்டும் போதாது, அதிவிரைவாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வேதனையுடன் குரல் எழுப்புகின்றனர்.